தொடர்ச்சியாக நிழல் விழும் திசை சம்பந்தமான பகுதிகளில் பிள்ளை நாங்க ஆஹ் போன பகுதியில காலை வேளையில நிழல் விழுது சம்பந்தமான கேள்விகள் பார்த்திருந்தோம். அதுக்கு எவ்வாறு இலகுவாக விட கொடுக்கறதுங்கிறது பார்த்திருந்தோம். இந்த பகுதியில மாலை வேளையில் நிழல் விழு சம்பந்தமாக பார்க்க போறோம். அதாவது இப்ப ஒரு ஆளுக்கு இப்போ மாலை வேளையில ஒரு ஆள் பயணிக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு எப்படி நிழல் விழும், அவர் எந்த திசையில பயணிப்பாருங்கிற வகையான கேள்விகளுக்கு இலகுவாக விட கொடுக்க போறோம். கேள்விக்கு போகலாம் பிள்ளைகள் பாருங்க. இரண்டு விடயங்கள் நாங்கள் இதில் நோட் பண்ணப்படும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிள்ளைகள். மாலை வேளையில் பாடசாலைக்கு செல்லும் நிமலின் நிழல். அப்போ மாலை வேளையில பாடசாலைக்கு போறாரு. எந்த நேரம்ங்கிறது எங்களுக்கு தேவை. காலை வேளையா மாலை வேளையாங்கிறது தேவை. அப்போ மாலை வேளையில் பாடசாலைக்கு செல்லும் நிமலின் நிழல் அவனது முன்பக்கமாக விழுந்தது. அவனுக்கு முன்பக்கமாக விழுது பிள்ளைகள். அப்படி என்று சொன்னால் அவன் செல்லும் திசை யாது என்று கேட்கிறாங்க. இப்ப இதுக்கு நாங்க ஒரு வகையான வாய்ப்பாட போட வேணும். காலை வேளையில எப்படி நாங்க இந்த பிள்ளைக்கு வடிவான முகம் என்று போட்டோமோ அதை நாங்க இங்க கொஞ்சம் மாத்தி போட வேணும். எப்படின்னு சொன்னா வடிவான முகம் இந்த பிள்ளைக்குங்கிறத நாங்க போட வேணும். இரண்டு வகையான வாய்ப்பாடு தானே இருக்குது ரெண்டுக்கும் இடையில. அதை நாங்க பாடமாக்கிக் கொள்வது மிக ஏற்றமாக இருக்கும். அதாவது பாருங்க பிள்ளைகள் என்னன்னு சொன்னா இப்ப மாலை வேளையில பாடசாலைக்கு செல்லக்கூடிய அந்த நிமலுக்கு நிழல் அவருக்கு முன்பக்கமாக விழுகுது அப்படின்னு சொன்னா அவர் எந்த திசை நோக்கி போவார் என்றால் இதுல நாங்க சிம்பிளா இலகுவாவை பார்த்துடலாம் பிள்ளை பாருங்க. இப்ப மாலை வேளையில உங்களுக்கு தெரியும் சூரியன் இந்த திசையில தான் இருக்கும். ஏன்னா காலை வேளையில இங்க கிழக்கு பக்கமாக இருக்கும். அதை நாங்க கட்டாயம் விளைய கொள்ள போனோம். இப்ப இவருக்கு நிழல் முன்பக்கமா விழுதுன்னு சொன்னா இங்க முன்னுங்கிறது எங்க இருக்குன்னு நாங்க தேட வேணும். அதாவது வாய்ப்பாடை முதல்ல போட்டுட்டு தான் தேட வேணும். என்ன ரைட். இப்ப பாருங்க முன்னுங்கிறது இங்கால இருக்குது. அதாவது கிழக்கு பக்கமாக அவர் போனாதான் மாலை நேரத்துல ஒரு ஆள் கிழக்கு திசை நோக்கி போனாதான் அவருக்கு முன்பக்கமாக நிழல் விழும். சரிதானே. Right. என்னன்னு சொன்னா அந்த வடிவான முகம் இந்த பிள்ளைக்குங்கிறது நாங்க நோட் பண்ணிக்கோம் தானே. இதுல முன் எழுத்து மட்டும் தானே எங்களுக்கு தேவை. நாங்க பாடமாக்குறதுக்காக தான் இப்படி வடிவான முகம் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்றேன். அந்த முன் எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். வடிவானங்கிறதுல வானா வலது பக்கத்தை குறிக்கும், முகம்ங்கிறது முன்பக்கத்தை குறிக்கும், இந்தங்கிறது இடது பக்கத்தை குறிக்கும், பிள்ளைக்குங்கிறதுல பீனா பின் பக்கத்தை குறிக்கும். அப்ப மாலையில அவரு அஹ் கிழக்கு திசை நோக்கி போனா தான் அவருக்கு நிழல் முன்பக்கமாக விழக்கூடியதாக இருக்கு. அப்ப எங்களுக்கு இங்க விட அவரு எந்த திசை நோக்கி போறார், கிழக்கு திசை நோக்கி போறாருங்கிறது விடையாக கிடைக்கும். இன்னும் ஒரு கேள்வி பார்க்கலாம். சும்மா நோம்பலா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப மாலை வேளையில ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போற ஒரு ஆளோட நிழல் அவருக்கு இடது பக்கமாக விழுது அப்படின்னு வச்சுக்கொள்ளும். இப்ப மாலை வேளையில போற ஒரு ஆளுக்கு அவர் நிழல் இடது பக்கமா விழுது அப்படின்னு சொன்னா எந்த திசை நோக்கி போவார் கேட்டா இடது எங்க இருக்குன்னு பார்க்க போகணும். இங்க கீழுக்கு இருக்குது. அப்ப அவரு தெற்கு திசை நோக்கி போவார். தெற்கு திசை நோக்கி போனாதான் அவருக்கு இடது பக்கமாக நிழல் விழக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படித்தான் பிள்ளை நாங்க இலகுவாக இந்த நிழல் விழுற சம்பந்தமான கேள்விகளுக்கு விட காண்டது. இதுல மிக முக்கியம் பிள்ளைகள் கட்டாயம் இந்த வாய்ப்பாடை நீங்க பாடமாய் கொள்ள வேணும். காலை நேரம் என்று சொல்லி வந்தா வடிவான முகம் இந்த பிள்ளைக்குங்கிறத நீங்க வடக்குல இருந்து ஓடப்படி போட வேணும். மாலை நேரம் அப்படின்னு சொல்லி தந்தா ஆஹ் வடிவான முகம் இந்த பிள்ளைக்குங்கிறத நீங்க போட வேணும். சரிதானே. அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் எங்களுக்கு அதிகமாக வினாக்கள்ல கேட்கிற விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பகுதியில் நாங்க சந்திக்கலாம்.